ஹலோ ஒன் நவீன் வெல்கம் டு நாவஜி. ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா மார்வல் சைட்லேருந்து வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அப்டேட்டே விட்டுருந்தாங்க. விச் இஸ் வந்துட்டு நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான வந்துட்டு கேஷ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அது ஒரு லைஃப் மூலியமா பண்ணியிருந்தாங்க. லைக் வந்துட்டு அந்த லைஃப் வந்துட்டு அவங்க எதுவும் ரிவீல் பண்ணல, ஜஸ்ட் ஒரு நார்மல் லைஃப் தான் நினைச்சிட்டு நானும் வந்துட்டு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தெரியுது 5.5 மணி நேரம் வச்சு செஞ்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பா யார் ஜாயின் பண்ணீங்களோ உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது ஸ்டில் வந்துட்டு அவங்க அப்லோட் தான் பண்ணியிருக்காங்க மார்வல்ல. நீங்க வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. டோட்டல் 27 கேஸ்ட், சரிங்களா, கேரக்டர்ஸ் வந்துட்டு ஆக்டர்ஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் எப்படி ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த், அதாவது வந்துட்டு நம்ம தோர் அந்த ஆக்டர்ல ஆரம்பிச்சு சரி அந்த கேஸ்ட ரிவீல் பண்ணிட்டாங்கப்பா. இது ஒரு கண்டிப்பா ஒரு தோர் படம் தான் இருக்க போகுது, ஒரு தோர் 5 கண்டிப்பா அந்த மாதிரி தான் இருக்க போது நான் நினைச்சேன். அவெஞ்சர்ஸ் நான் நினைக்கல, ஏன்னா அவங்க ரிவீலே பண்ணல. சரிப்பா, அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் ரிவீல் பண்ணாங்க. சரி இந்த கேட்டர் அந்த கேட்டர் சம்மந்தமே இல்லையா அப்படின்னு நான் யோசிச்சேன். சரி இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணேன். அப்பதான் அடுத்த சேர் பிடிச்சாங்க. சரிங்களா? இதே மாதிரி 27 ஆல்மோஸ்ட் 26 கேரக்டர்ஸ்க்கும் ஈச் அண்ட் எவ்ரி சீட்ஸ் அவங்க அந்த ஷாட் அவங்க எடுக்கிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கேசிங்க ரிவீல் பண்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் நினைச்சேன் ஒரு அரை மணி நேரத்துல முடிஞ்சிடும், ஒரு மணி நேரத்துல முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. அந்த அந்த லைஃப்ல யாரும் பேசல, யாரும் யாரும் வந்துட்டு எந்த ஆக்டரும் வரல. ஓகேவா? அந்த சேர்ல தான் அவங்க பேரை போட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த இந்த ஆக்டர்லாம் இருக்க போறாங்க அப்படின்ற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல. சரி, தோர் இருக்க போறாரு. அப்புறம் வந்துட்டு எக்ஸ்மென் கேரக்டர் ஆக்டர்ஸ்லாம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இப்போ ரீசெண்டா வந்துட்டு வரப்போகுது. அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அந்த அந்த இருக்கிற எல்லா கேஸ்டிங்கும் வந்துட்டு வர போறாங்க டூம்ஸ்டேல. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு. பட் நிறைய கேரக்டர்ஸ் மிஸ்ஸிங். முக்கியமாக வந்து ஸ்பைடர்மேன் மிஸ்ஸிங், நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மிஸ்ஸிங்கு, நம்ம வாங் மிஸ்ஸிங்கு, நம்ம அமெரிக்கா சார்லஸா அவங்க மிஸ்ஸிங்கு. ஸோ நிறைய பேர் ஊல்வரின், டெட்பூல், இவங்கலாம் வந்துட்டு இந்த கேரக்டர் இல்ல. டோட்டலா 27 கேரக்டர் தான் வந்துட்டு ரிவீலே பண்ணியிருந்தாங்க. சரிப்பா, அது கூட போட்டோம். ஒண்ணுன்னா அடிக்க வச்சாங்க. நானும் அந்த 5.5 மணி நேரத்துல லைஃப்ல கலந்துக்கிட்டாங்க கடைசி வரைக்கும். ஐ திங்க் வந்து நான் படுக்கிறதுக்கு மணி 5 ஆச்சு, விடிய கால 5 ஆச்சு தெரியுமா? ஓகேவா? ஸோ சரி, இந்த மாதிரி நானும் வந்துட்டு பொறுமையா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கடைசியா ஒரு பூம் வந்துச்சு. அங்க டோரை திறந்து யாரோ ஒருத்தர் நடந்து வர்றாரு. சரி, இவர் தான் இருக்குமோ நான் கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டேன், இவரை தான் இருக்கணும். உட்காந்துற பாருங்க, டானி ராபர்ட் ஜூனியர் போட்டானுங்க சீட்டை. அவர் அப்படியே பின்னாடி திரும்ப ஷூன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஏஞ்சி போயிட்டாரு மனுஷன். அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இந்த மாதிரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்பதான் இப்போ லைஃபே முடிச்சு. அப்புறம் தான் பாக்குறேன் 5 மணி நேரம் லைஃப்டா அப்படின்ட்டு. ஸோ டிசப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது. பட் ஒரு கேஷ் அனௌன்ஸ்மெண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட்க்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? சூப்பர்ல. ஸோ இந்த படத்துல இந்த வீடியோல வந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் 1 மினிட்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஃபுல்லி கேஷ் அனௌன்ஸ்மெண்ட் நினைக்கிறேன். வாங்க பாத்துருங்க. லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3 2 1 கோ. இதான் சொன்னேன். லைஃப்ல அவங்க இப்படி பண்ணலங்க. லைஃப்ல இப்படியே பண்ணவே இல்லை அவங்க. இதாச்சும் கொஞ்சம் இதை ரீஷூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அவங்க எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஏன்னா வந்து லைஃப்ல வந்துட்டு ஒரு ஆள் தான் சேர் எடுத்து வச்சாங்க. அப்படிதான் பண்ணிருப்பேன்னு நான் வந்துச்சு. பவுல் ஆண்ட்மேனுக்கு வந்து குட்டி சேர் போட்டிருந்தாங்க லைஃப்ல. ஷாங்சி ரொம்ப லாங்கா இருக்குல்ல இது. 5.5 மணி நேரம் எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? வாத்தலைவா சூப்பருங்க. லைஃப்ல அவங்க இப்படியே காட்டல தெரியுமா? லைஃப் பார்த்தவங்களுக்கு தெரியும். மறுபடியும் செக் பண்ணி பாருங்க.
எவ்ரி 15-20 மினிட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஷேரா வந்துட்டு நவுத்தி ரிவீல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தெரியுமா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு சேர் எடுத்து வச்சாரு, நம்ம தாரோட ஆக்டரோட அவர் பேர் போட்டு சேர் எடுத்து வச்சாரு. அதுக்கப்புறம் தான் கேமரா பின்னாடி பின்னாடி கொண்டு போய் எவ்ரி 20 மினிட்ஸ் தான் பின்னாடி பின்னாடி கொண்டு போறாங்க. கடைசியாக தான் ராபர்ட்டே வந்தாரு, அதுதான் நம்ம டூமே வந்தாரு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா எல்லா கேரக்டர்ஸும் ஷார்ட்டர் மினிட்ல ரிவீல் பண்ணதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டாங்க ரிவீல் பண்ணதுக்கு. பட் வந்துட்டு லைஃப்ல வந்துட்டு நம்ம ராபர்ட் டானி ராபர்ட் வந்துட்டு நடந்து வருவாரு. ஓகேவா, அங்கே கதவு வந்து அங்கேயும் நடந்து வந்து உட்காருவாரு. இங்க ஆல்ரெடி உட்காந்துருக்காரு. ஸோ அப்படி இதே மாதிரி தான் பண்ணுவாரு, ஷூ காட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் நடந்து போயிடுவாரு. நல்லா இருக்குங்க, சூப்பர் சூப்பர். இதெல்லாம் எதிர்பார்த்தது. இந்த கேஸ்டிங்லாம் நான் பார்த்ததுக்கு அப்புறம் யார் இந்த கேஸ்டிங், யார் இந்த ஆக்டர்லாம் தேடி பார்க்குறப்போ இந்த 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 கேரக்டர்லாம் இருக்கிறோம். டூம்ஸ்டே கண்டிப்பா எழுந்தே ஆகணும். அது ஒரு பெரிய ஈவெண்ட். ஒரு லைக் வந்துட்டு இன்ஃபினிட்டி வார் மாதிரி, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மாதிரி வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து எங்கேம் மாதிரி தான் வந்து சீக்ரெட் வார்ஸ் வரப்போகுது சரிங்களா. 2026 and 27 சரிங்களா. இப்போதான் வந்துட்டு இதோட ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க எப்படி வரப்போது வந்துட்டு பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். நான் செம்ம ஆர்வமா இருக்கேன். டாக்டர் டூம் அதுவும் வந்துட்டு நம்ம அயன்மேனோட ஆக்டர் நம்ம ராபர்ட் டானி ஜூனியர் அவரை திரும்ப இறக்குறாரு. ஸோ எப்படி வரப்போது எனக்கு செம்ம ஆர்வமா இருக்கு. நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ யா, இது சொல்லிட்டு எவரே முடிச்சுக்கேன். சீ நெக்ஸ்ட் பாய்.